புஷ்பா 2 த ரூல் படத்துல இருந்து கிசிக் அப்படிங்கிற சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டுக்காண்டி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா? இந்த பாட்டு இன்னைக்கு 7/2க்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. 7/2க்கு போய் பார்த்தா பாட்டு வரல. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க இல்லையா, ரிலீசிங் ஃபங்க்ஷன், அதோட லைவ் தான் ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே, நான் வேற இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊவன்டாவா சாங்கையும் இதையும் கம்பேர் பண்ற மாதிரி மதியானமே பிக் ஒன் எடிட் பண்ணி அதை வந்து இமேஜ் போல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஊவன்டாவுக்கும் கிசிக்கும் எது நல்லா இருக்கு அப்படின்றத கேட்கலாம்னு சொல்லி போல்லாம் போட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டேன். ஆனா பாட்டு சொன்ன மாதிரி 7/2க்கு வரல. 7:15க்கு அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி போய் டைம் மாத்தணும்னு சொல்லி ரீஷெட்யூல் பண்ணி 7:30க்கு வச்சேன். 7:30க்குள்ளேயும் பாட்டு வரல. மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணி 7:45க்கு வச்சேன். 7:45க்கும் பாட்டு வரல. சரி ரீஷெட்யூல் பண்ணி 8 மணிக்கு வச்சேன். எத்தனை தடவைடா 8 மணிக்கு வச்சுட்டு இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா பாட்டு வரல. ஆனா அது அங்க பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பார்த்தா பாட்டு வந்துருச்சு. அதனால தப்பிச்சேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டே வரல, இதுல நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பத்தி வச்சிருப்பாங்க. நல்ல வேலை பாட்டு வந்துருச்சு, அதனால அதுக்குள்ள அந்த போலிங் போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் உட்காந்து வெயிட் பண்ணதுக்கு இந்த பாட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பயங்கரமா ஒண்ணும் இல்ல. பாட்டு தனியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஊவன்டாவா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து அந்த படத்துல பயங்கரமான ஒரு ஹிட், சென்சேஷனல் ஹிட். கரெக்டா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டோட ஹிட் தான் படத்துக்கு பெரிய அளவுல கூட்டத்தை தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போச்சு. தமிழ்நாட்டுல பெருமளவு படம் ஓடுனதுக்கு ரீசனுமே அந்த பாட்டு தான். அந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் ஹிட் இந்த பாட்டுக்கு அமையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அந்த பாட்டுல சப்புன்னு அறை வேண்டாம், சப்புன்னு அறை வேண்டாம்னு சொல்லி லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட நம்மளையும் சப்புன்னு அரைஞ்ச மாதிரி தான் இருந்தது. பாட்டுமே ரொம்ப சப்புன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த பாட்டு அவ்வளவு பயங்கரமாலாம் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா ஆக்ட்ரஸா பாத்தீங்கன்னா எனக்கு சமந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா டான்சரா பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டான்ஸுக்கு நான் பயங்கரமான அடிக்டடான ஒரு ஃபேன் கூட சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பாட்டுல அவங்களோட டான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பட் இந்த பாட்டுல அவ்வளவு பயங்கரமாலாம் ஒன்னும் காட்டல. மேபி படத்துல இருக்கலாம். இந்த பாட்டோட கொரியோகிராஃபர் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா மூவ்மெண்ட் போடக்கூடிய கொரியோகிராஃபர். அவர் வந்து ரொம்ப பயங்கரமா அப்படி கச்சா முச்சான்னு ஆடுற மாதிரிலாம் ஸ்டெப் போட மாட்டார். ரொம்ப ஓவர் ஃபாஸ்டா ஓவர் ஆடுற மாதிரிலாம் ஸ்டெப் போட மாட்டார். இது வரைக்கும் நான் அவர் கம்போஷன்ல ரொம்ப கச்சா முச்சான்னு வந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல. இதுவே ஜானி மாஸ்டர் கிட்ட குத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 செகண்ட் வர பீட்டுக்கே 30 ஸ்டெப் போடுற மாதிரி கச்ச 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 கச்சன்னு பண்ணி வைப்பாரு. பட் இந்த மாஸ்டர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து பீட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் வரும். அந்த வகையில பார்க்கும்போது 2 பேருமே பெஸ்ட் டான்சர்ஸ். சோ அந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸையுமே படத்துல பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா ஹுக் ஸ்டெப்ல அவ்வளவு பயங்கரமா எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகல. ஆனா பாட்டோட மத்த பீட்ஸ்ல இவங்க 2 பேருக்கும் கொரியோகிராஃபி எப்படி இருக்கு, எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால இந்த பாட்டை பத்தி அதை தாண்டி பெருசா நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் பாட்டு கேட்கறதுக்கு ஊவன்டாவா அளவுக்கு இல்ல. ஆனா இதை கேட்கும் போது நிறைய அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கும் ஸ்ரீலீலா ஃபேன்ஸ்க்கும் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஏத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நெசம். பாட்டு கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கு. இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.